சவுக்கு சங்கர் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு புது ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒரு வலுவான எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை அதிமுக இப்பதான் செய்ய தொடங்கி இருக்கு. தமிழக மின் வாரியத்துக்கு டிரான்ஸ்பார்ம்களை வாங்குறதுல பெரும் ஊழல் நடந்திருக்கு. 26,300 டிரான்ஸ்பார்ம்களை வாங்குவதற்கு விடப்பட்ட டெண்டர்ல ஒரே விலைக்கு அத்தனை நிறுவனங்களும் விண்ணப்பித்திருக்கும் வினோதம் இந்த டெண்டர்ல தான் நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக மின் வாரியத்துல நிதி கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்த காசி அப்படிங்கிறவர் மூலமா இந்த ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டெண்டரை எடுத்த நிறுவனத்துக்கு 397 கோடி ரூபாய் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக ஐடி விங் இணை செயலாளரான நிர்மல் குமார் அவர்கள் புகார் அளிச்சிருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யலன்னா கூட விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளது அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதிமுகக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு.